அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நான், நேர்களுக்காக நான் VS ரோமா. இதை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட்ஸ் கொடுக்கவும், ஹைப் கொடுக்கவும் கேட்டுக்கொள்கின்றேன். மகாத்மா என்றால் என்ன? மகாத்மா என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன? மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்று சொல்கின்றோமே தவிர யாருக்கும் அர்த்தம் தெரியவில்லை அல்லவா? தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியாது என்று எதுவுமே நாம் சொல்ல முடியாது. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மகாத்மா என்ற சொல்லுக்கு அதாவது உயர்ந்த உள்ளம் கொண்டவர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர். மகான்னா பெரிய, ஆத்மான்னா உயிர், ஆன்மா. அதாவது ஞானம், கருணை மற்றும் ஈடு இணையற்ற தியாகம் கொண்ட ஒரு மனிதரை இந்த சொல் குறிக்கிறது. எவ்வித சுயநலமும் இல்லாது பொதுநலத்திற்காகவே வாழும் உன்னதமான பண்பு படைத்தவர்களையே மகாத்மா என்று அழைக்கிறோம். சுயநலமே இல்லாமல் பொதுநலத்திற்காக வாழுபவரை, நல்ல பண்புகள் அனைத்தும் நிறைந்தவர்களையே நாம் மகாத்மா என்று அழைக்கிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இருக்கிறார்கள் அல்லவா? நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியை யார் மகாத்மா என்று முதலில் அழைத்தார்கள் தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர் மகாத்மா என்று முதலில் அழைத்தார். அன்றிலிருந்து அந்த பெயர் காந்தியடிகளுடன் சேர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது ஒழுக்கங்கள் அனைத்தும் நிறைந்து பொதுநலத்துக்காக வாழ்பவரை மகாத்மா என்று சொல்லலாம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா.